அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கார். சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரே ஒரு துக்கம் தான். எல்லா சேவை நல்லா போயிட்டு இருக்கு, வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு துக்கம். என்ன துக்கம் அப்படின்னா, இப்படி நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்குமே, 2 மனைவிகள் இருந்து குழந்தை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்ட உடனே அவர் நினைக்கிறார், சரி இங்கே இருக்க ரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ரிஷிகள் கிட்ட போய் கேட்கலாம். ரிஷிகள் எல்லாருக்குமே அவ்வளோ சக்தி இருக்குது, ஸோ அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, குழந்தைகள் பெறத்துக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நினச்சிட்டு இருக்கும்போது குந்தி சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு என்கிட்டே வழி இருக்குது, என்னாலே அது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? ஏன்னா சின்ன வயசில் துர்வாச முனிவர் எனக்கு ஒரு மரம் கொடுத்துருக்காரு. நான் எந்த ஒரு தேவதையை நினச்சி கூப்பிட்டாலும் அந்த தேவதை எனக்கு வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணு, கண்டிப்பாக என்ன பண்ணு, அந்த தேவர்களை கூப்பிட்டு அந்த தேவர்கள் மூலியமா என்ன பண்ணிக்கோ, குழந்தையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கணவனுடைய கட்டளை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தேவர்களையும் கூப்பிட்றாங்க. ஸோ தேவர்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா தேவர்கள் வந்து குந்தியினோட இருந்து அந்த குந்தியோட சேர்ந்து இருந்து அதுக்கப்புறம் அந்த குந்தி வந்து 10 மாதம் இருந்துட்டு தான் குழந்தை பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தேவர்களோ இல்லை வந்து ரிஷிகளோ வந்து என்ன பண்ணுறது கிடையாது, குழந்தைகளை நம்மளை போல பெற்றெடுக்கிறது கிடையாது. அவங்க வெறுமனே ஆசீர்வாதத்தினாலேயே அவங்களுடைய எண்ணத்தினாலே என்ன பண்ண முடியும், குழந்தைகளை ஈன்றெடுக்கக்கூடிய சக்தி உடையவர். ஸோ என்ன பண்ணுறாங்க, குந்தி மகாராணி முதல்ல யாரை நினைக்கிறாங்க அப்படின்னா தர்ம தேவதையை நினைக்கிறாங்க. ஸோ தர்மதேவ வராங்க, தர்ம தேவதை வந்து குந்திக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்புறம் குந்தி கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஸோ 1 வருஷம் கழிச்சு முதல்ல யுதிஷ்டர் பிறக்கிறார். யுதிஷ்டர் தான் முதல்ல பிறக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது முறை அந்த குந்தி மகாராணி இப்போ வாயுவை நினைக்கிறாங்க. உலகத்துக்கே பிராணா இருக்கக்கூடிய அந்த வாயுவை நினச்சி தியானம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாயு மூலியமாக அவங்களுக்கு பீமன் பிறக்கிறார். ஸோ இங்கே பீமன் பிறக்கும் பொழுது என்ன ஆகுது, அங்கே வந்து அந்த காந்தாரிக்கும் குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ காந்தாரி என்ன ஆகுது அப்படின்னா அவ்வளோ கர்ப்பம் தெரிச்சாங்க. கர்ப்பமான பின்னாடி கொஞ்ச நாள் கிடையாது, 1 மாதம் கிடையாது, ஒரு 2-3 வருஷம் ஆகல, குழந்தை வெளில வரவே இல்லை, வெறும் கர்ப்பமாகவே இருக்கா. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன கர்ப்பமா இது கட்டியா என்னன்னு புரியலையே, இப்படியே இருக்க வயிற்றுல, இது எப்போ குழந்தை வெளில வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வயிற்று எடுத்து அடிச்சுக்கிட்டா, கல் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. இந்த வயிற்றுல என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வயிற்றுல கல் எடுத்து அடிக்கும் போது வெளில ஒரு பிண்டமாக வந்து விழுந்துச்சான். அந்த பிண்டத்தை என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் எடுத்து அதை வந்து ஒரு நெய் ஒரு சின்ன பானையில் நெய் வச்சு அந்த நெய்யில் அந்த பிண்டத்தெல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் ஒவ்வொரு குழந்தையாக மாறிச்சு. ஸோ அன்றைக்கே வந்து ஜஸ்ட் ஒரு கதையாக சொல்கிறனே தவிர மகாபாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதத்தில் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணது அப்படிங்கிறது சரக்க சம்ஹிதா அப்படின்ற சமயத்தில் இருந்தால் எடுத்திருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்பில் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சரக்க சம்ஹிதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தான் உலகத்துக்கே முதல்ல ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்தது நம்ம இந்தியாவில் தான், நம்மளுடைய ஆயுர்வேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது உண்மையும் கூட. நமக்கு என்னென்னா அந்த நாலேஜை நம்ம பெறதுக்கான ஆக்சஸ் கிடையாது நம்மளுக்கு. காரணம் என்னது, முதல்ல அந்த புக்கு அழிச்சிட்டாங்க. 2வது நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. ஸோ 2ம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சொந்த ஞானத்தையே பெற முடியாமல் நம்ம வந்து முட்டாள்களாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த காந்தாரிக்கு வந்து அந்த 100 குழந்தைகளை ஒரே சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, வச்சு எடுக்கிறாங்க, இந்த பாத்திரத்தை வைக்கிறாங்க. அந்த 100 குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொன்றா பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் பிறந்த முதல் குழந்தை யார், துரியோதனன். அவனுக்கு பேர் துரியோதனன் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவன் பிறந்த உடனே நரி மாதிரி ஊழலிட ஆரம்பித்தான். குழந்தைய பிறந்தா அழுகும். ஆனால் அந்த துரியோதனன் என்ன பண்ணுறான், பிறந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு நரி மாதிரி ஊழலிட ஆரம்பித்தான். யாரும் பயந்துட்டாங்க, என்னன்னா நரி மாதிரி ஊழலிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விதுரர் வந்து பார்க்குறாரு, பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, திருதராஷ்டிரா அந்த பையனை கொண்டுடு, உனக்கு 100 பசங்க இருக்காங்க. ஸோ 100 பசங்களில் 99 பசங்களும் நல்லா இருக்கணும், உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நம்ம ராஜ்யம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பையனை மட்டும் கொண்டுடு, உனக்கு மற்ற 99 பசங்களும் மிச்சம் வருவாங்க, இந்த ஜென்மம் உனக்கு இந்த வம்சம் மிச்சமாகும், நீ பெரிய ஒரு போராடி வந்து தவிர்க்க முடியும், இந்த பையனை மட்டும் கொண்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அவங்க பையனுக்கு அந்த அந்த முதல் பையன் மேலே அவனுக்கு அவ்வளோ பற்று வந்துச்சான் பிறந்த உடனே. யாருக்கு, திருதராஷ்டிரனுக்கு பற்று வந்த பின்னாடி இல்லை அந்த கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியும், அந்த துரியோதனால் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்படி துரியோதனன் பிறக்கிறான், துரியோதனோட சேர்ந்து 100 பேர் பிறக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் பீமன் இங்கே பிறக்கிறான்.
ஏன்னா தூர தூரமாக இருக்காங்க இல்லையா, இவர் இமாலயம் வளர்த்துட்டு இருக்காங்க, இவங்க வந்து ஹஸ்தினாபுரத்தில் இருக்காங்க. ஸோ பீமனுக்கும் துரியோதனுக்கும் ஒரே ஒரு வயது, ஒரே சம வயசு தான் அந்த 100 பேருக்கு அப்படி பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3வது வருஷம் வருது. அந்த 3வது வருஷத்துல அந்த குந்தி மகாராணி என்ன பண்றாங்க, இந்திரனை நினைச்சு தியானம் பண்றாங்க. ஸோ இந்திரன் வர சாட்சாத் இந்திரனை என்ன பண்றாரு, இங்க அர்ஜுனனா பிறக்கிறார். ஸோ நம்ம வந்து அர்ஜுனனை இந்திரனோட அவதாரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நரநாராயண ரிஷிகள் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து நம்ம பார்க்குறோம் பத்ரிகாசிரமத்தில், பத்ரிகாசிரமம் போனீங்கன்னா அங்கே வந்து நாராயணன் வந்து 2 உருவத்தில் இருப்பார், நரநாராயண ரிஷிகளாக இருப்பார். ஸோ அதில் அந்த நரன் அப்படின்னு சொல்றக்கூடியவர் தான் அர்ஜுனனா வரார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி அர்ஜுனன் பிறக்கிறார். ஸோ அர்ஜுனன் பிறக்கக்கூடிய அதே சமயத்தில் தான் கிருஷ்ணன் அங்கே அவதாரம் எடுக்கிறார். எங்க மதுராவில் கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கிறார். ஸோ அப்படி அர்ஜுனன் கிருஷ்ணன் 2 பேரும் ஒரே சம வயசுடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவங்க 3 பேர் பிறந்துட்டாங்க. பிறந்த பின்னாடி இப்போ மாதிரி அழுகுறார். இந்த மாதிரி குந்திக்கு அந்த சக்தி இருக்கு, அந்த மந்திர சக்தி இருக்கிறனால அவங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு குழந்தை கூட பெற்றுக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறா. அழுகும் போது அப்போ அந்த பாண்டு மகாராஜ் சொல்றார், இல்லை நீ அழுகாத, நான் சொன்னேன் அப்படின்னா குந்திக்கு உனக்கு கண்டிப்பாக அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பா, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். குந்தி கிட்ட போய் கேட்கிறார். குந்தியை நினைச்சிட்டு இருந்தாங்க, நானே இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கலாம் மாதிரிக்கு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க கேட்டுட்டீங்க, நீங்க கேட்டு நான் சொல்லாம இருக்க போறான்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை மாதிரி கிட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரே சமயத்துல அஸ்வினி குமாரர்கள் அழைக்கிறாங்க. ஏன்னா ஒரு மந்திரம் தான் எனக்கு மிச்சம் இருக்கு. அந்த ஒரு மந்திரத்தை கூப்பிடும் போது 2 தேவதைகள் சேர்ந்தே இருக்கக்கூடியவங்க வந்து அஸ்வினி குமாரர்கள். அவங்க வந்து அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அஸ்வினி குமார்கள் கூட்ட பின்னாடி அவங்க 2 பேரும் என்ன ஆகுறாங்க, இது வந்து நகுலன் சகதேவனா 2 பேர் பிறக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க 5 குழந்தைகளை பெற்றுட்டாங்க. எந்த ஒரு தேவதைகளை நம்ம யஜ்யம் பண்ணி அந்த தேவதைகள் கீழே இறங்கி வந்து நம்மளுடைய யஜ்யத்தை எடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ, இப்போ அந்த தேவதைகள் என்னட்டாங்க, இங்கே வந்து குழந்தைங்களா பிறந்து ஆசிரமத்தில் விளையாண்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது தேவர்களே வந்து நம்ம வீட்டில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களா. அப்படி அங்கே பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல விளையாண்டுருக்காங்க. விளையாண்டுருக்கும் போது அப்போ பாண்டு மகாராஜா, நான் சொன்னேன் இல்லையா, போன முறை ஒரு கதை சொன்னேன், நேற்று ஒரு கதை சொன்னேன் இல்லையா, எப்போ வந்து அந்த சந்தனு மகாராஜனுக்கு தன்னுடைய பையனான பீஷ்மன் கிடைச்சானோ அப்போ அவனுக்கு தன்னுடைய மனைவி போன அந்த கவலையே போயிடுச்சு. இப்போ சந்தோஷமான மூட்ல இருக்கான். அப்பதான் அந்த சத்தியவதி அப்படிங்கிறவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா. அதே போல என்ன ஆயிடுச்சு, பாண்டு மகாராஜனுக்கு இப்போ அவனுக்கு இருந்த கவலை போயிடுச்சு. என்ன கவலை, குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த கவலை, இப்போ அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்கான், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கான், ரொம்ப அமைதியாக இருக்கான். ஸோ அமைதியாக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துருச்சு, மனசுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா சந்தோஷத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அமைதி. அசாந்தஸ்ய குத சுகம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்வார். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சபாவ யதாசாந்தி அசாந்தஸ்ய குத சுகம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்பார் பகவத்கீதை. நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய, அயுக்தஸ்ய அப்படின்னா யுக்தம் அப்படின்னா சேர்மை, இல்லை கூர்மையான, இல்லை நிலை பெற்ற, ஒருமுகப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ புத்தி வந்து ஒருமுகப்படுத்தப்படலையோ, புத்தி வந்து இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் பிரிக்க விட்டு ஒரு விஷயத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம புத்தி எல்லா இடத்துலையும் பறக்க விட்டோம். நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா. அப்படி இல்லைன்னா உண்மையில் நம்மளா இருக்க மாட்டோம், பைத்தியக்காரனா இருக்கும். பைத்தியக்காரன் என்னது, ஏதோ விஷயம் இருக்கும், கொஞ்சம் இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இங்கே போவாங்க, அங்கே போவாங்க. ஸோ இப்படி நம்ம புத்தியானது ஒரு விஷயத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா அவன் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருப்பான். நாஸ்தி புத்த யுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சபாவ யதாசாந்தி. அப்படி உனக்கு நல்ல ஒரு பாவம் கிடைக்கல அப்படின்னா உனக்கு சாந்தி அப்படிங்கிறது எப்படி கிடைக்க போகுது, அமைதி அப்படிங்கிறது எப்படி கிடைக்க போகுது. அப்படி அமைதி இல்லைன்னா அசாந்தஸ்ய குத சுகம். அப்படி உனக்கு சாந்தி கிடைக்கல அப்படின்னா உனக்கு எங்கேருந்து சந்தோஷம் வரப்போகுது. ஸோ ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா அமைதியாக வாழ்றது. முதல்ல அவனுக்கு தேவை என்னன்னா அமைதி. முதல்ல அதுதான். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ஃபோன்லாம் பக்கத்தில் வச்சுட்டு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எதை பற்றி யோசிக்காமல் ஒரு நிமிஷம் நம்மளால் உட்கார முடியுமான்னு யோசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இன்னும் அதோட சேர்த்து நீங்கள் உட்காந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நைட் நேரத்தில் இல்லை காலையில் விடிய காலையில் எந்திரிச்சு யாருமே இல்லாத அப்பா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சமயத்தில் சத்தமே இல்லாத சமயத்தில் நீங்கள் உட்காந்து ஒரு மாலை ஹரே கிருஷ்ணன் சொல்லி பாருங்கள், ரொம்ப மனசு அமைதியாக இருக்கும்.
அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு ஒரு மாலை அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக ஜபம் பண்ணிட்டு வந்து படுத்துவங்க, உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான தூக்கம் கிடைக்கும். ஸோ அமைதி இல்லைன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்காது. மனுஷன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்காது. இருக்கிறத வச்சு அவன் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கானோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பான். இல்லைன்னா அவங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் கிடையாது, அந்த அமைதி இல்லை அப்படின்னு. ஸோ இங்கே அதான் சொல்கிறார். அந்த பாண்டு மகாராஜர் எப்படி இருக்கார்? ரொம்ப அமைதியாக இருக்கார், ரொம்ப பிரசாந்தமாக, ரொம்ப சாந்தமாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, சுற்றி என்னெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். இதுவும் நம்ம முக்கியம். நம்ம எப்போ அமைதியாக இருக்கோமோ அப்போ தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, நம்மளை இந்த உலகத்தில் அமைதியாக இருக்க விடுறது கிடையாது. நம்மளை எப்போ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எப்பயுமே நம்ம பிஸியாகவே வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனை போனால் இந்த பிரச்சனைன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், மனசை பிஸியாக வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பிஸி இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்ன நடக்குது இந்த உலகத்தில், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இப்படி நம்ம பண்ணலாமா இப்படி பண்ணலாமா சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஆலோசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஆலோசனையே இல்லாமல் நம்மளை பண்ணுறது தான் நம்ம இந்த மனித சமுதாயத்தில், இந்த நாகரிக சமுதாயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட நம்மளை ஆலோசனை பண்ணுறதே கிடையாது, போய் பிஸியாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த பாண்டு மகாராஜர் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால சுற்றி பார்க்குறாரு, இயற்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு, இயற்கையை பற்றி ரசிக்க ஆரம்பிக்கிறார். அது ஒரு பிரச்சனை. நம்ம எப்போ ரொம்ப அமைதியாயிட்டோமோ அப்போ என்ன ஆயிடுவோம், அதிக புலன் திருப்திக்கும் போக ஆரம்பிச்சிடும், சத்சங்கம் இல்லை அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த பாண்டு மகாராஜர் தன்னுடைய மனைவி மாதரியை கூட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கார், அந்த காட்டு வழியை சுற்றிட்டு இருக்கார். போகும்போது நிறைய பெரிய பெரிய மரங்களை பார்க்குறாரு, பூ மரங்களை பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய நதிகளை பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குருவிகளை பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும், இதயத்தில் ஒரு சில ஆசைகள் உண்டாகும். எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை உண்டாக்குது. அப்படி ஆசை உண்டாக்கும் பொழுது பக்கத்தில் மாதிரி இருக்கார். ஸோ மாதிரியோட அவர் கொஞ்சம் ஆரம்பிக்கிறார். மாதவிக்கு புரியும் இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றாரு, இல்லை நீங்க கொஞ்சம் தூரமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, மனசு ஒரு மாதிரி இருக்காது, நம்ம ஏமாந்துடக்கூடாது, உங்களுக்கு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதவி எச்சரிச்சாலும் அவனுடைய மனசுல அவனால அதை நிறுத்த முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதை சொல்றார், ஒவ்வொருத்தருடைய மனசையும் நிறுத்த முடியல, ஒருத்தருடைய மனசு நம்மளுக்கு தெரியாம நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா அது காரணம் என்னது, காமயேஷ குரோதயேஷா. கிருஷ்ணர் சொல்றார், காமயேஷ குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாத்மா வித்தியேனம் மிக வீரிடம். அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அவனை போட்டு கமுத்துருவான். இது காமம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி என்ன ஆயிடுது, பாண்டு மகாராஜன் வந்து காமவசப்பட்டு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இணைய ஆரம்பிக்கிறான். ஸோ எப்போ தன்னுடைய மனைவி தொட்டானோ அந்த சனத்தில் அவனுக்கு இதயம் வெடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிட்டான். அங்க வந்து மாதிரினால எந்திரிக்க கூட முடியல, ஏன்னா மேல படுத்துட்டு இருக்க, அவனோட எந்திரிக்க கூட முடியல. அவன் கத்துற, மாதிரி கத்துற, அக்கா அக்கான்னு கத்துற. ஸோ இவ கத்தன உடனே குந்திக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பு நடந்துருச்சு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஓடி வரா. பின்னாடி பசங்க ஓடி வராங்க. அவன் சொல்லிட்டு, அக்கா நீ மட்டும் வா, பசங்களை கூட்டிட்டு வரான்னு சொல்லிட்டா. பசங்களை உள்ளே வச்சுட்டு இவன் மட்டும் ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா கணவன் வந்து மேலே படுத்துட்டு இருக்கா, மாதிரி கீழே படுத்துட்டு இருக்கா. கணவன் உயிர் போயிடுச்சு. கணவனை பிரட்டி போட்டாங்க. பிரட்டி போட்ட பின்னாடி இவங்க முதல்ல சரியாகிட்டாங்க. சரியாகிட்ட பின்னாடி பசங்க வராங்க, எல்லாரும் குமரி அழுகுறாங்க, இப்படி போயிடுச்சு, இப்படி விட்டு போயிட்டீங்களே எங்களை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை வச்சு நாங்கள் எப்படி எங்களை வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. பாண்டு மகாராஜ் இறந்து போயிட்டாங்க. பாண்டு மகாராஜ் அவ்வளோ தர்மத்தை செஞ்சவனா இருந்தாங்க, அவ்வளோ நல்ல ஒரு தர்மசாலியாக இருந்தாங்க. அப்படி இருந்தும் இப்படி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் அழுகுறாங்க. என்ன பண்ணுறது, நேரம் காலம் வந்துச்சுன்னா யாரையும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த சாபம் அப்படிப்பட்டது, சாபம் கொடுத்தது அதுதான், உன்னை சாகடிக்கிறது சாபம் கொடுத்தது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ரிஷிகளும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, சரி இனிமேல் கணவன் இல்லாமல் நீ வந்து என்ன பண்ண முடியாது, ஆசிரமத்தில் இருக்க முடியாது, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல 16,000 ரிஷிகள் இருந்தாங்க. அந்த அந்த மலையில் 16,000 ரிஷிகள் இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க, அத்தனை ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹஸ்தினாபுரத்துக்கு. காரணம் என்ன, சாட்சிக்கு. என்ன சாட்சி, ஏன்னா இவனால பாண்டுவால குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இவனுக்கு எப்படி இத்தனை குழந்தை பிறந்து, 5 குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டுருவாங்க இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக இவங்க எல்லாரும் வராங்க. அந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க, நடந்து வரலையா, அவங்களுடைய மந்திர சக்தினால அவங்க மறைஞ்சாங்க, இங்கே தோன்றுனாங்க. அங்கே ஹிமாலயத்தில் மறைகிறாங்க, இங்கே ஹஸ்தினாபுரத்தில் தோன்றுறாங்க. பாண்டவர்களை கூட்டிக்கிட்டு அந்த குந்தி மகாராணியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் அரசத்துக்குள்ள வராங்க.
ஸோ இத்தனை பேர் 16,000 ரிஷிகளும் அரசவைக்குள்ள வந்தாலும் எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு தேஜஸோடு இருந்துச்சா. எல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அந்த பின்னாடி திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாது, இருந்தாலும் அவன் மரியாதை கொடுத்துட்டு உட்காந்துக்கிறான். இந்த ரிஷிகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாண்டு மகாராஜனை கூட இருந்தார், ரொம்ப நிறைய சேவை பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல தபஸ்யாக செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் காலம் யாரையும் விட்டு வைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி அவர் மாதவியோட சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் உடலை விட்டுட்டார். இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டு மகாராஜர் உடன்கட்டை ஏறிட்டாங்க. அந்த காலத்தில் அது இருந்துச்சு, சதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சதி அப்படின்னா கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்களால துக்கம் தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த நெருப்பில் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் அது போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக மாற்றிட்டாங்க. கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, இவங்களே கொண்டு போய் மனைவி கொண்டு போய் தள்ளிடுவாங்க நெருப்பில். அது தப்பு. சாஸ்திரம் அப்படி சொல்ல கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்ல கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, உன் மனசுக்கு எதிர்படுது, உன் மனசுக்கு வந்து அப்படி உன் மேலே கணவனுக்கு மேலே அவ்வளவு பற்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ போய் இறங்கி உன்னால உயிரோடு இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நீ பாட்டி இருந்துக்கலாம், உன் வாழ்க்கையை நீ நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும் சாஸ்திரம். ஸோ அப்படி அந்த பாண்டு மகாராஜ் இறக்கும்போது குந்தி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நான் போய் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி சொல்கிறாங்க. ஸோ குந்தி சொல்லும்போது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் போகக்கூடாதுக்கா, நீங்கள் இருங்க, நீங்கள் இருந்தால் இந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்க, என்னால் பார்த்துக்க முடியாது, நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் ஏறுறேன், ஏன்னா என்னால் தான் இந்த நிலைமை கனவு வந்துச்சு, நான் இறந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க உடன்கட்டை ஏறிட்டு அவன் இறந்து போயிட்டான். ஸோ குந்தி என்ன பண்ணுறாங்க, 5 பேர் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே கூட்டிகிட்டு போன பின்னாடி அந்த ரிஷிகள்லாம் வந்து அந்த திருதராஷ்டிரத்தை சொல்கிறாங்க, 5 குழந்தைங்க வந்திருக்காங்க, இந்த 5 பேரும் 5 தேவர்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெரிய பையன் இருக்கான் இல்லையா, இவன் தான் வந்து சாக்ஷாத் தர்மனுடைய அவதாரம். 2வது இருக்கக்கூடிய இந்த பையன் வாயு, இந்த பீமன் வந்து வாயு தேவனுடைய அவதாரம். இந்த 3வது பையனான அர்ஜுனன் இவன் வந்து இந்திரனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கான். 4வது பையன் 5வது பசங்க 2 பேரும் நகல சகாதவர்கள் 2 பேரும் வந்து அஸ்வினி குமாரோட அவதாரம். இந்த குழந்தைங்க நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருதராஷ்டிரனை ஒப்படைச்சிட்டு இந்த ரிஷிகள் மறைஞ்சு போயிட்டாங்க. மறைஞ்சு போன பின்னாடி திருதராஷ்டிரன் பார்க்குறான், அவன் உண்மையில் பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், பெரியப்பா அப்படின்ற வகையில் ரொம்ப அன்போடு அவங்க என்ன பண்ணுறான், அந்த குழந்தைகளை கட்டி அணைச்சிட்டு விதுரரை கூப்பிட்றான். விதுரரை கூப்பிட்டு, விதுரா இனிமேல் நீ பார்த்துக்கோ, குந்தியையும் இந்த குழந்தைகளும் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் கையில் கொடுத்துட்டான். கொடுத்த பின்னாடி அந்த குழந்தைங்களாம் சேர்ந்தே வளர்ந்துட்டு இருக்காங்க. சரி, நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து தேவர்கள் அசுரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்தில் அத்தனை பேர் பெருவெடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் அங்கே வந்து கலிபுருஷனுடைய அவதாரமே யார் அப்படின்னா துரியோதனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, கலியுகம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த கலியுகனுடைய அவதாரமே யாருன்னா துரியோதனன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கர்ணன் ஏன் போய் துரியோதனன்கிட்ட சேர்ந்தான் அப்படின்னா, ஏன்னா கர்ணன் யார் அப்படின்னா சூரியனுடைய அவதாரம். ஸோ சூரியன் என்ன பண்ணும், கலியுகத்தில் இருந்தால் ஆகும். சூரியன் வந்து கலியுகத்தை காட்டணும். ஸோ காலத்தை காட்டுறதுனால அந்த சூரியன் என்ன பண்ணுறான், போய் கலியான துரியோதனன் போய் சேர்ந்துக்கிறான். ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லா விதமான தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இந்த வீட்டில் பிறந்திருக்காங்க. 100 பேர், இவங்களுக்கு 100 பேர், இவங்களுக்கு 5 பேர், ஸோ மொத்தம் 105 பேர். 105 பேர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க விளையாண்டு இருக்கும்போது கூட இவன் திருதராஷ்டிரனுக்கு வந்து அப்ப இருந்தே கொஞ்சம் மனசுல கொஞ்சம் வந்து ஒரு தப்பான எண்ணம் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாண்டவர்கள் எல்லாத்துலையும் கெட்டிக்காரங்களா இருந்தாங்க. இந்த பாண்டவர்கள் வந்து அவங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும், அவங்களுடைய குணங்கள் அவ்வளோ நல்ல குணங்களாகவும், அதே போல எல்லா விதமான மக்களுக்கும் அந்த பாண்டவர்கள் அவ்வளோ பிடிக்குமா. ஸோ அப்படி பாண்டவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்க கிடைக்க இந்த திருதராஷ்டிரன் யோசிக்க ஆரம்பிச்சானா, நம்ம பசங்களுடைய பெருமை கம்மியே பெருமைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்தே திருதராஷ்டிரனுக்கு அந்த பாண்டவருக்கு மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சார். ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த திருதராஷ்டிரனுடைய பசங்க எல்லாரும் விளையாண்டு இருக்காங்க, பாண்டவர்களோட சரி விளையாண்டு இருக்காங்க. விளையாடும்போது சின்ன பசங்க இல்லையா, சின்ன பசங்களோட விளையாட்டு எப்படி இருக்கும், ஒருத்தனை வந்து அடிச்சுக்கிறது, குத்துறது, விளையாடுறது இப்படிதான் இருக்கும் இல்லையா. பீமன் தான். பீமன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கௌரவர்களுடைய 100 பேரை அள வைப்பான். 100 பேரை ஒத்தான நின்றுட்டு அள வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு டப்பு டப்புன்னு குத்துறது, அடிக்கிறது, மொத்துறது சொல்லி செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் அடிவாங்க அழுதுட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு பீமன் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு பையன் இன்னொரு பையனை பிடிச்சி போனால் 2 பேரும் மோத விட்டு 2 பேருக்கும் டமால் அடிப்பட்டு கீழே ஒதுக்குவாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் அந்த மரத்தை மேலே ஏறி உட்காந்து இருப்பாங்க. இந்த கௌரவர்கள் ஏறி உட்காந்தாதான் பீமன் போயிட்டு என்ன பண்ணுவான், அந்த மரத்தை போட்டு உழுக்குவானா. உழுக்குனா என்ன பண்ணுவாங்க, மரத்துக்கு தொகு தொகு தொகுன்னு கீழே எல்லாம் விழுவாங்க. ஸோ இப்படி சும்மா இல்லாமல் அவங்கள எப்போத்தாலும் எல்லாம் சின்ன பசங்க இல்லையா, சின்ன பசங்க விளையாட்டில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம என்ன பண்ணுறான், இதெல்லாம் போய் அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அப்பா திருதராஷ்டிரன் யோசிக்க ஆரம்பிக்கிறான்னா இந்த பீமனையாவது எப்படியாவது கொண்டு வரணும், மற்ற பாண்டவர்களை விட்டாலும் பரவாயில்ல, இந்த பீமன் என்ன பண்ண நிறைய பிரச்சனை கொடுக்குறான், பெரிய பையன் ஆன பின்னாடி இந்த பீமன் தான் நம்ம பசங்களுக்கு எதிரியா வருவான் போல இருக்கு, ஒரு பெரிய போட்டியா வருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீமனையாவது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு என்ன பண்றான், முதல்ல அந்த பீமனை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். ஸோ அங்கே வந்து சொல்றாங்க, அங்கே வந்து திருதராஷ்டிரன் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படி இருந்தா அப்படின்னா பொதுவாக வந்து சமஸ்கிருதத்தில் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு யாராவது ட்ரெஸ் போடல அப்படின்னா அவன் ட்ரெஸ் போடாம அம்மனமா இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திகம்பரனா இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திகம்பரா அப்படின்னா இந்த திசைகள் இருக்கு இல்லையா, திசைகளையே தனக்கு உடையா உடுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க நம்ம தமிழ்ல பேசுறோம் இல்லையா, குடிகாரங்களுக்கு என்ன சொல்றாங்க நீங்க வார்த்தை, குடிகாரன் சொன்னப்பலாம் என்ன சொல்லுவான், மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை, மதிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அயோக்கிய பர்சனுக்கும் ஒவ்வொரு வார்த்தை, அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் என்ன பண்ணுவோம், சம்ஸ்கிருதத்தில் அப்படிதான் இருக்கும், எப்படி வந்து டேரக்டாக சொல்லிட மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து பிரக்ஞான சக்ஷு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குருடன் சொல்ல மாட்டாங்க, பிரக்ஞான சக்ஷு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு உண்மையில கண்ணு கிடையாது, ஆனா அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய ஞானத்தினால பார்ப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவன் உண்மையில குருடன் தான், அவனுக்கு கண்ணு கிடையாது, குருடன் தான், ஆனா அவன் குருடன் சொல்ல மாட்டாங்க, பிரக்ஞான சக்ஷு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் கண்ணால பார்க்க மாட்டான், அவனுடைய ஞானத்தினால பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க திருதராஷ்டிரன் எப்படி இருந்தாங்க, அந்த ஞானமும் போய் புத்தியும் போயிட்டு என்ன பண்றானா எல்லா விதமான காரியங்களும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு புத்தியே போயிடுச்சுங்க, அவனுக்கு புத்தியே இல்லைன்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன பண்றான், இப்ப இந்த பாண்டவர்களை எப்படியாவது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்றாங்க, அவன் வந்து ஒரு நாள் வனபோஜனம் அரேஞ்ச் பண்றான். யாரு, திருதராஷ்டிரன் அரேஞ்ச் பண்றான். வனபோஜனம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வனத்துல, அதாவது காட்டுல போய் சாப்பிடுறது, காட்டுல போய் எல்லாரும் விருந்து சாப்பிடுறது, வனபோஜனம் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல பீமனுக்கு தான் ரொம்ப குதூகலம், ஏன்னா பீமன் நிறைய சாப்பிடக்கூடியது. பீம கர்ம விபோதரகா அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சாப்பிடணும் பீமன். என்ன பண்றாங்க, பீமனுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து அரேஞ்ச் பண்றாங்க, எல்லாரும் விருந்து அரேஞ்ச் பண்றாங்க. அன்னைக்கு சமையல்காரன் கூப்பிடுறான், திருதராஷ்டிரன் கூப்பிட்டு சொல்றான், டே பீமனுக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணு, பீமன் நிறைய கொழுக்கட்டை பண்ணு. பீமனுக்கு பண்ணக்கூடிய கொழுக்கட்டையில விஷத்தை கலந்து அந்த பீமனுக்கு மட்டும் கொடுத்துரு. மற்ற கொழுக்கட்டைலாம் இருக்கு இல்லையா, அதை தனியாக வச்சுக்கூடா, நம்ம பசங்க வந்து சாப்பிடுவாங்க. டே தெரியல நான் சொல்றது புரியுதா, நம்ம பசங்க சாப்பிடுவாங்க, நம்ம பசங்க கௌரவர்கள், அந்த 100 பேர் மட்டும்தான், அந்த 5 பேர் கிடையாது, 100 பேர் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொழுக்கட்டை கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு தொட்டுறாதா கலந்து கொடுத்துறாதா, புரியுதா, புரியுது சாமி, சரி போ. என்ன பண்றாங்க, எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க, சமைச்சிட்டாங்க, நல்லா கொழுக்கட்டை பெரிய கொழுக்கட்டை பண்ணிட்டு தனியாக வச்சுட்டாங்க. பீமனுக்கு மட்டும் தனியாக பெருசு ஒரு 50 கொழுக்கட்டை பண்ணி வச்சுட்டாங்க. பீமனை கொடுத்த பின்னாடி அவன் சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு மட்டும் தனியாக மற்ற பாண்டவர்களுக்கு கொடுக்கலையா, இவன் ஒருத்தனை என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எடுத்து இவன் சாப்பிட்ருக்கோம். அவன் சொல்கிறான் தர்மன் கிட்ட, யுதிஷ்டர் கிட்ட சொல்கிறான், அண்ணா கொழுக்கட்டை நல்லா இல்லைடா, ஏதோ கசப்பாக இருக்கு, தினமும் இருக்க மாதிரி கொழுக்கட்டை இல்லை, ஏதோ கசப்பாக இருக்குண்ணா. சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கா, சாப்பிட்றா கொழுக்கட்டை நல்லா தான் இனிப்பு தான் சாப்பிட்றா அப்படின்றான். இது சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிடும்போது நடுவில் வந்து எனக்கு ஏதோ மாதிரி தோணுது, நெஞ்சு அரிக்கிற மாதிரி இருக்கு, இப்போ தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே துரியோதனன் சொல்கிறான், தண்ணி வேணுமாடா, அந்த யமுனையில் போய் குடிச்சிட்டு வா, ஏன்னா பக்கத்தில் யமுனை இருக்கு, யமுனையில் போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். இவனு யமுனைக்கு போகிறான். போகிற வழியில் அந்த யமுனையில் வந்து 4 பேர் காட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆல்ரெடி சாப்பிட்ட மயக்கம், இது விஷம் சாப்பிட்ட மயக்கம், என்ன பண்ணுறான், கீழே மயங்கி விழுந்துட்டான். விழுந்த பின்னாடி இந்த பீமனுடைய கையை காலை 2 நல்லா கட்டி அந்த யமுனையில் தூக்கி போட்டு அவன் தனியாக போயிட்டான். போன பின்னாடி இந்த பசங்களாம் சாப்பிட்டு இவங்க விருது முடிச்சுட்டு போயிட்டாங்க. போன பின்னாடி இவங்க 5 பேர், இவங்க எப்பயும் பாண்டவர்கள் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, என்னையும் தனித்தனியாக விட்டு போக மாட்டாங்க. இந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கடா போயிட்டா, பீமா எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க, கிடையவே கிடையாது. கடைசியில் அவங்க நினச்சாங்க, சரி பீமன் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா பீமன் வந்துட்டாடா அப்படின்னு. வரலையாடா, உங்ககிட்ட தானே வந்தா, வனபோஜனம் தானே வந்தா, எங்கடா பீமன், தெரியலம்மா, காணாமா, என்னடா ஆச்சு, சாப்பிட்டு இருந்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் ஏதோ நெஞ்சு கறிக்குன்னு சொல்லி சொன்னா, காணாமேவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குந்தி என்ன பண்றாங்க, விதுரர் கிட்ட போய் கூப்பிடுறாங்க. விதுரர் கிட்ட தான் சொல்றோம், ஏன்னா விதுரர் தான் இதை அவர் தான் பார்த்துக்க முடியும், அவர் தான் பார்த்துக்கிறார். ஸோ விதுரர் கிட்ட கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பீமனை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பீமனை காணாம என்னாச்சு, இந்த மாதிரி காலைல வனபோஜனம் சொல்லி போன இடத்துல சாப்பிடும்போது நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னான், நெஞ்சு ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னான்.
தண்ணி குடிக்கும் போது துரியோதனன் சொன்னா போய் யமுனில் போய் குடிக்கலான்னு சொல்லி சொன்னான். யமுனிக்கு போனால் வரவே இல்லை. அப்படின்னு சொன்ன உடனே விதுரர் சொல்கிறான், இருக்கிற குழந்தையார் நல்லா பார்த்துக்கோ, மிச்சம் இருக்கக்கூடிய குழந்தையாரு பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு வந்து இதுவாக பதில் அப்படின்னு சொன்னே குந்தி யோசிச்சாலாம், ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீ வந்து இங்கே அண்டி கொலைக்கு வந்திருக்க, நம்ம சுதந்திரமாக கிடையாது, உனக்கு உன்னோட கணவன் கிடையாது, என்ன பண்ணியிருக்க மற்றவனுடைய வீட்டில் அண்டி பொழைச்சிட்டு இருக்க. ஸோ அண்டி பொழைக்கும் போது அந்த வீட்டில் எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வீட்டில் சொல்லுன்னு பேசுவாங்க, அந்த வீட்டில் திட்டுவாங்க, அந்த வீட்டில் நம்மளை கேவலமாக நடத்துவாங்க. நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்ட அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனை கொடுக்குமே தவிர அது சரியா இருக்காது. அதனால என்ன பண்ணு, இந்த வார்த்தையை நீ வெளில எதுவும் கேட்டுறாரு. பீமன் எங்கே போனா, பீமனை யார் கொன்னது அப்படின்னு எந்த வார்த்தையும் கேட்டுறாத. இருக்கிற குழந்தைங்க 4 பேர் இருக்காங்க, அந்த 4 குழந்தைங்களையாவது நீ என்ன பண்ணு, உருப்படியாக பார்த்துக்கோ, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்படி குழந்தைய விட முடியுமா? பீமன் அப்போ ஏற்பட்ட குழந்தையாச்சு, அவ்வளோ பலசாலி ஆச்சு. குந்தி உட்காந்து அழுதுட்டே இருக்கு, என்ன பண்ணுறது தெரியாமல் அழுதுட்டு இருக்கு. நைட்டெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆச்சு, பீமன் என்ன ஆச்சு அப்படின்னா அவன் தண்ணியில் கீழே விழுந்தான். விழுந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய நாகவாசிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த பீமனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து விஷம் சாப்பிட்டு இறந்துருக்கான் இல்லையா. ஸோ விஷம் சாப்பிட்டு இறந்தனால நாகலோகத்துக்கு தான் போவாங்களாம். ஸோ நாகலோகத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன பிறகு அந்த நாகராஜன் பார்க்குறாரு. பார்த்த பின்னாடி இவன் பீமனை பார்த்த பின்னாடி இவனை ஏன்னா கூப்பிட்டு வந்தீங்க, இவனே கூப்பிட்டு வந்தீங்க, ஏன் சாமி என்ன ஆச்சு? இவனை கூட்டிட்டு வந்தா இவனை காப்பாத்துறதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் வந்துடுவானேடா. கிருஷ்ணருக்கு யாரா பதில் சொல்றது? இவனை முதல்ல கொண்டு போய் விட்டு வந்து ஏன்னா அவனுக்கு என்ன பயம்னா பீமன் கிட்ட பயம் கிடையாது. அந்த பீமனை காப்பாத்துறது கிருஷ்ணர் வந்துடுவானே, அந்த கிருஷ்ணனை என்ன பண்றது, நீ போய் விட்டு வந்துன்னு சொல்லி சொல்றான். விட்டு வந்து சொன்னா ரொம்ப கொஞ்சம் கேவலமா இருக்கும். இவ்வளவுதான் தூக்கிட்டு வந்த பின்னாடி பயந்துட்டு போய் விட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ வந்தது எதாவது பண்ணலாம், ஏதாவது கொடுத்து அனுப்பலாம். எதுக்குடா கூட்டு வந்தோன்னு சொல்லி கேட்டேன். நான் சும்மா கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாம உனக்கு ஒரு விருது கொடுக்கறதுக்காக கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு புத்திசாலி சொல்றான். அப்படியா, சரி, என்ன விருது கொடுக்கலாம், என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரிசா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நம்ம நிறைய இந்த நாகபூஷணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூஷணங்கள் ரத்தனங்கள்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த ராஜா சொல்லும் போது ரத்தனம்லாம் வேண்டாம், ஏன்னா நீ கொடுக்கக்கூடிய ரத்தனம் எல்லாமே திருதராஷ்டிரம் தான் போய் சேரும், இவனுக்கு ஒன்றும் சேராது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிட்ட பாயசம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட ஒரு கிணறே இருக்கான், ஒரு கிணறு பாயசம் சொல்ல முடியாது, ஒரு விதமான ஜூஸ். அந்த ஜூஸ் யார் குடிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த பாம்புக்கு ஏற்பக்கூடிய பலம் எவ்வளோ பலம் இருக்கோ, ஒரு யானைக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அந்த அளவுக்கு பலம் வருமா. அந்த ஜூஸை வேணா கொஞ்சம் கொடுக்கலாம், குடிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி குடிக்க போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டா ஆல்ரெடி ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கான், நல்லா தண்ணி தரமாக இருக்கு. இவன் பீமன் வேற கூட்டுறான்னு சொன்ன உடனே அவன் கிணத்துல குடிச்சவன் ஒரு சொட்டு விடாமல் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அவங்களுக்கே எல்லாமே எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சவரை நல்லா குண்டாயிட்டு புஷ்டி ஆகிட்டு இன்னும் பயங்கர சக்தியோட வெளில வரான். இப்போ போய் விட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டான். கொண்டு வந்து பீமனை எங்கே வந்து அவனை தூக்கிட்டு வந்தாலும் அந்த இடத்துல விட்ட பின்னாடி பீமன் அங்கே வந்து வீட்டுக்கு வரான். வந்து கதவு தட்டுறோம், அம்மா கதவு தட்டினோடனே பீமனோட சத்தம் கேட்டுச்சு. உடனே அம்மா சொல்றா, டே யுதிஷ்டா பாரு, பீமன் வந்திருக்கான் போல, கதவு தரடா. கதவு திறந்து பார்த்தா பீமன், எங்கடா போயிட்ட பையா, எங்கடா போயிட்ட தென்னாலா, எங்கடா போயிட்ட, உன்னை தொலைதோம். அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வந்து துரியோதனன் விஷம் வச்சுட்டாம்மா, எனக்கு தெரியலம்மா, விஷம் வச்சுட்டான்னு தெரியாம சாப்பிட்டம்மா. அப்புறம் என்னாச்சு, நாகலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கம்மா. கிருஷ்ணனா யாருமா? முதல் முறை கேட்குறான் பீமன். ஏன்னா முதல் முறை வந்து அப்பதான் அந்த வார்த்தையை கேள்விப்படுறான். கிருஷ்ணனா யாருமா? கிருஷ்ணனை யாரு தெரியலையே, எனக்கும் தெரியலையே. ஏன்னா அங்க சொன்னாங்க கிருஷ்ணன் வந்துடுவா, என்னை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணன் வந்துடுவான்னு சொல்லி பயந்தாம என்னை விட்டாங்க. அந்த கிருஷ்ணன் பேரை சொன்ன உடனே அவங்க பயந்து போய் என்னை விட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சொல்றாங்க. அப்படியா? ஸோ கிருஷ்ணன் பேர் தான் அவனை காப்பாத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து என்ன பண்றான், வீட்டில் இருக்கா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, அக்ரூரர் வந்து அங்கிருந்து வரார். இது நீங்கள் பாகவதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாகவத்தில் நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்ரூரர் யார் அப்படின்னா அந்த கம்சனுடைய மந்திரி. என்ன பண்ணுறாரு, அக்ரூரர் வந்து இப்போ கிருஷ்ணர் வந்து சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி கம்சனுடைய வரம் முடிச்ச பின்னாடி கம்சனை கிருஷ்ணர் கூப்பிட்டு சொல்கிறார், அக்ரூர் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அங்கே பாண்டு இறந்துட்டாரு, குந்தி வந்து ரொம்ப கஷ்டப்படுற. ஏன்னா குந்தி வந்து கிருஷ்ணருடைய அத்தை, சொல்ல வசுதேவருடைய தங்கச்சி இல்லையா. ஸோ அத்தையா இருக்கிறதுனால குந்தி தன்னுடைய அத்தையை வந்து குழந்தையோட கஷ்டப்பட்டு இருக்காங்க, பாண்டு இல்லாமல் அந்த திருதராஷ்டிரன் சரியா நடத்துறது இல்லையா, நீ போய் என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூர் அமைச்சிருக்காரு. ஸோ அக்ரூர் என்ன பண்றாரு, இங்க ஹஸ்தினாபுரம் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா
குறிப்பா இப்பதான் வந்து குந்தி மகாராணி உண்மையாலுமே அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இப்பதான் வந்து பீமனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குந்தி மகாராணி அழுதுட்டு இருக்கிற சமயத்துல சரி அக்ரூர் வரார். அந்த பின்னாடி கம்சன் வந்து அந்த அக்ரூர் வந்து எல்லாத்தையும் அக்ரூர் கிட்ட குந்தி மகாராணி சொல்லி அழுகுறா. அழுத பின்னாடி குந்தி மகாராணி கேட்கிறா, என்ன ஆச்சு, நீங்க எப்படி வந்தீங்க, என்ன பார்க்க எப்படி வந்தீங்க, இத்தனை நாள் கழிச்சு எனக்கு என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்பதான் வந்துச்சா. ஏன்னா அக்ரூரம் வந்து குந்தி மகாராணியுடைய ஒரு அண்ணன் தானே. ஸோ கேட்குறாரு, நீங்கள் எப்படி இத்தனை நாள் கழிச்சு வந்தீங்க என்ன பார்க்கறதுக்கு, உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு ஞாபகம் எல்லாம் எங்கே போகும், உனக்கு தெரியும் இல்லையா, நான் கம்சனுடைய ஆட்சி கம்சனுடைய ஆதிக்கத்துக்கே இருந்தேன். இப்போ அந்த கம்சன் ஒழிஞ்சிட்டான். கம்சன் ஒழிஞ்சிட்டானா, கம்சன் இறந்துட்டானா, கம்சன் அப்பேற்பட்ட மகா பலசாலியாக இருந்தானே, தேவர்களே பார்த்து பயப்பட்டாங்களே, அவனை யார் அழிச்சது, கிருஷ்ணன் அழிச்சிட்டான். கிருஷ்ணனா, கிருஷ்ணன் யார், யார் கிருஷ்ணன், நான் இப்போ கூட தான் கேள்விப்பட்டேன். கிருஷ்ணன் யாருன்னு வசுதேவனுடைய பையன் தான். உன்னை அத்தான் கொலிச்சு கூப்பிட்டான், அவன் தான் கிருஷ்ணன் என்ன பண்ணா என்ன சொல்லி அமுச்சு விட்டான். நம்ம அத்தான் கஷ்டப்படுறாங்க, அத்தையை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நான் அவன் தான் கிருஷ்ணன் அமுச்சு விட்டான், நான் அதெல்லாம் வந்திருக்கேன். அப்படியா, கிருஷ்ணன் என்ன சொன்னான், கிருஷ்ணன் சொன்னா நாங்கள் இருக்கோம் பயப்படாத, நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத அத்தை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓ கிருஷ்ணன் சொல்லிட்டானா, யார் வந்து நீ கவலைப்படாதன்னு சொல்லி சொல்றாரோ அப்படிப்பட்ட சொன்னா போதுமா. கவலைப்படாத நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா அவனை ஒரு உதவி பண்ண முடியாது. யார் வந்து நீ கவலைப்படாதன்னு சொல்லணுமோ அந்த ஆள் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேலே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கவலைப்படாமல் வச்சு காப்பாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டாரு இல்லையா. ஏன்னா அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய மனசுல இவங்களை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு எப்போ நினைச்சிட்டாரோ அப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது, இனிமேல் எனக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாதுன்ட்டு அவர் எப்படி இருக்காரு. குந்தி மகாராணி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க, ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஸோ போகிற வழியில் என்ன பண்ணாரு, அந்த அக்ரூரர் போயிட்டு திருதராஷ்டிரன் போய் சொல்லிட்டு போறாரு. திருதராஷ்டிரன் கிட்ட இந்த மாதிரி நீ செய்யறது சரியில்லை, நீ வந்து ரெண்டு உன்னுடைய குழந்தைகளையும் பாண்டவருடைய குழந்தைங்க ஒரே மாதிரி நடத்தணும், இப்படி நீ வந்து பாரபட்சம் பார்க்கறது நல்லது கிடையாது, இது வந்து கிருஷ்ணர் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரர் போய்கிட்டு சொல்றாரு. சொன்ன பாடி திருதராஷ்டிரன் சொல்றானா, எனக்கு என்ன பண்றதுப்பா, எனக்கு இந்த மாதிரி யோசிக்க சொல்லக்கூடிய புத்தியை கொடுக்கறது யார் தான், கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி புத்தியை கொடுக்குறாரு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றான். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, தப்பு பண்ணிட்டு ஏன்டா பண்ணா, கிருஷ்ணன் தான் அந்த புத்தியை கொடுத்தாரு தப்பு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அவன் என்ன பண்றான் சொல்றானா, எனக்கு இந்த புத்தியை கொடுத்தது யார் தான், கிருஷ்ணன் தான் இந்த புத்தியை கொடுக்குறாரு, நான் தப்பு பண்றதுக்கும் கிருஷ்ணன் தான் இந்த புத்தியை கொடுத்தாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ கிருஷ்ணர் யாருக்கும் தப்பு பண்ணுற புத்தியெல்லாம் கொடுக்க மாட்டார். கிருஷ்ணர் எப்படி புத்தி கொடுப்பார் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு லைட் இருக்குது இல்லையா, நான் லைட் எரியுது. ஸோ இப்போ லைட் எரியும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இப்போ இன்டர்நெட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்நெட் இருக்குது. ஸோ இன்டர்நெட் இருக்குது, லைட் எரிஞ்சிருக்கு, லைட் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அந்த இன்டர்நெட் இருக்கிறதுனால நம்ம இப்போ உட்காந்து கிளாஸ் கேட்டுருக்க முடியுது, மகாபாரதம் உட்காந்து கேட்டுருக்கோம். இதே இந்த சமயத்தில் நிறைய பேர் இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு தப்பான விஷயத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பான விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நெட் என்னைக்காவது சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட, நீ மகாபாரதம் கேளுன்னு சொல்லியிருக்கேன், என்னைக்காவது இன்டர்நெட் வந்து நம்ம சொல்லுமா, சொல்ல போகிறது கிடையாது. அதே போல் இன்டர்நெட் உங்ககிட்ட நீ தப்பான விஷயம் பாருங்க சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இன்டர்நெட் என்ன பண்ணும், உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுக்கு தகுந்த சக்தியை கொடுக்கும், அவ்வளோதான். நீ இதை செய்ய விருப்பப்படுறியா, இதுக்கு உனக்கு உதவி பண்ணும், அதை செய்ய விருப்பப்படுறியா, அதுக்கும் உனக்கு உதவி பண்ணும். ஸோ சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம நல்லது பண்றதும் கெட்டது பண்றதும் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளுடைய புத்தியில தான் இருக்கு. நம்ம இதை பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சப்போர்ட் கொடுப்பார். இதை பண்ணணும்னு நினைச்சோன்னா இதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் கொடுப்பார், அவ்வளோதான். நான் சொன்னேன் லைட் மாதிரி தான். இப்போ லைட் இருக்கு, லைட் போட்டு நம்ம என்ன பண்றோம், உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கோம். இன்னொருத்த என்ன பண்றான், உட்காந்து சீட்டு விளையாண்டு இருக்கான். இன்னொருத்த என்ன பண்ணிட்டு இருக்கான், குடிச்சிட்டு இருக்கான். ஸோ லைட் என்னைக்கா சொல்லியிருக்கா, ஒளி என்னைக்கா சொல்லுமா நீ வந்து சீட்டு விளையாடுறான்னு சொல்லுமா, சொல்ல போகிறது கிடையாது. லைட் என்னைக்கா சொல்லுமா நீ வந்து பாகவதம் பண்ணுறான்னு சொல்லுமா, சொல்லாது. லைட் என்ன பண்ணும், லைட் கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தை நீ எப்படி உபயோகப்படுத்திக்கிற அப்படிங்கிறது உங்க கையில் தான் இருக்கு. ஸோ அதே போல் பகவான் என்ன பண்ணுவார், நமக்கு சக்தியை கொடுக்குறாரு. அந்த சக்தியை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. அதனால பகவான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி புத்திலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அது வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். அர்ஜுனன் வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாரும் கதை பார்த்துட்டோம், ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசிட்டு முடிச்சிடலாம். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷா அனிச்ச யோஜிதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். என்ன அர்த்தம் சொல்றேன், மூணாவது அத்தியாயத்தில்
கேன, கேன அப்படின்னா யாரால, எதனால, அத கேன பிரயுக்தோயம், எதனால உந்தப்பட்டு, அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா, மனிதர்கள் பாவத்தை செய்கிறார்கள். எதனால உந்தப்பட்டு மனிதர்கள் பாவத்தை செய்கிறார்கள். அதற்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா. சரி, இங்க இருக்கவங்களை யாருக்காவது நான் பாவம் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கா? நான் பாவம் செஞ்சா பரவாயில்ல, நான் அயோக்கியனா இருந்தா பரவாயில்ல, நான் தப்பு பண்ணா பரவாயில்லன்னு யாராவது நம்ம ஆசைப்படுறோமா? யாரும் இருக்கவா? கிடையாது. யாருக்குமே தான் தப்பா இருக்கணும்னு ஆசைப்பட கிடையாது. எல்லாருமே தான் நல்ல மனிதனா இருக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கு நல்ல மனிதனா இருக்கணும், சமுதாயத்துக்கு நல்ல மனிதனா இருக்கணும், எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனாலும் நம்மளுடைய விருப்பத்தை மீறி நம்ம என்ன பண்றோம்? தப்பு பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு சில சமயம் நம்மளோட விருப்பமே இருக்காது, பட் இதுதான் என்ன பண்ணிடுவோம்? வலுக்கட்டாயமா ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்? இழுத்து நம்மளுக்கு தெரியாம தப்பு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் யோசிச்சுவாங்க, சீச்சி நானா இப்படி பண்ணேன், என் புத்தி எப்படி இப்படி போச்சு, நான் இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நான் நல்லா தான் இருந்தேன், ஒழுங்கா தான் இருந்தேன், திடீர்னு என் புத்தி எப்படி போச்சு, நான் இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமயம் நம்ம புத்தி நம்மளுக்கே யோசிச்சு பார்ப்போம். எல்லாருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கேட்குறான் அங்கே அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அதற்கேன பிரயுக்தோயம், எதனால உந்தப்பட்டு மனிதன் பாவ செயல்களை செய்கிறார்கள். அதற்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷா அனிச்சன் அப்பி வார்ஷ்ணேய. அனிச்சன் அப்பி வார்ஷ்ணேய அப்படின்னா அவனுக்கு இச்சையே கிடையாது, அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவனுக்கு விருப்பமே கிடையாது, அனிச்சன் அப்படின்னு சொல்ற. அப்படி இருந்தும் பலாதிவனி யோஜிதா என்ன பண்றதா? உந்தப்பட்டு ஏதோ ஒரு சக்தினால அவன் என்ன பண்றான்? வலுக்கட்டாயம் உந்தப்பட்டு அந்த பாவத்தை செய்கிறான். என்ன காரணம் கிருஷ்ணா? என்ன அந்த காரணத்தால ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கிருஷ்ணா அதுக்கு நேரடியாக பதில் சொல்லிட்டார். ஒருத்தன் பாவம் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிருஷ்ணா சொல்றார், காமயேஷ குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவஹ மகாசனோ மகாபாத்மா வித்தியேன மிக வைரினம். இந்த உலகத்துல மனுஷன் தப்பு பண்றதுக்கான முதல் காரணம், பாவம் செய்யறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா காமயேஷ குரோதயேஷா, காமம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல காமம் அப்படிங்கிறது ஆசை. எந்த வித ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லா விதமான ஆசையும் குறிக்கும். வெறும் ஆணுக்கு பெண்ணுக்கு நடுக்கூடிய காமம் மட்டும் கிடையாது, பொதுவாக ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்படி ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையே, அதான் காமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த காமம் எப்போ திருப்தி அடையலையோ அப்போ என்ன ஆகும்? அந்த காமமே கோபமா உருவெடுக்குது. காமயேஷ குரோதயேஷா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த காமம் கோபம் இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்ன? ரஜோகுண சமுத்பவஹ. இது ரெண்டு எப்படி உருவாகுதா? ரஜோகுணத்தினால உருவாகுது. ஸோ ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ரஜோகுணத்தில் இருக்கானோ, எந்த அளவுக்கு ரஜோகுணத்தை வளர்த்துக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகுது? இந்த காமம் கோபம் இது ரெண்டும் வந்து அதிகமாகுது. காமயேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவஹ. இந்த காமம் எப்படிப்பட்டதா? மகாநாசினஹ. மகாநாசினஹ அப்படின்னா முழுக்க அழிச்சிடும். ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து உயர்ந்த இடத்துல இருந்தாலும், நல்ல ஒரு பதவியில இருந்தாலும் என்ன பண்ணிடும்? முழுக்க முழுக்க அவனை அழிச்சு அவனை ஒண்ணுமே எல்லாம் பண்ணிடும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அதை பார்க்கறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மனிதர்கள் எல்லாமே அது காமத்துல ஈடுபட்டதுனால நம்மளுக்கு இன்னைக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். நம்ம ராவனுடைய உதாரணத்துல பார்த்தோம். ராவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனா அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் அதிகமா இருந்துச்சு, காமம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அந்த காமத்தினால அவன் மொத்த வம்சமும் அழிஞ்சு போய் மொத்த குலமே நாசனமாச்சு. காரணம் என்னது? அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், அவன் பட்ட காமம். என்னது? சீத்தை மேல வச்சிருந்த காமம், அவ்வளவுதான். அந்த சீத்தையை மட்டும் அவன் கொடுத்துருந்தான்னா எவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கலாம், நல்லபடியா வாழ்ந்துருக்கலாம். ஆனா அந்த காமம் அப்படிங்கிற அவனை விடாது. என்ன பண்ணும்? காமம் அவனை முழுமையா கீழே இழுத்து போட்டு அவனை முழுமையா முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணாது? அவனை விடவே விடாது. ஒரு முறை அந்த காமம் அப்படின்னு உள்ள வந்துருச்சுன்னா, அந்த ஆசை அப்படிங்கிற உள்ள வந்துருச்சுன்னா அதான் சொல்றாரு, முழுமையா என்ன பண்ணிடுமா? அழிச்சிடும். மகாநாசினஹா. எவ்வளவு பெரிய ஆத்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காமம் அப்படிங்கிற மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனை முழுமையா நாசனம் பண்ணிடும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதான் இங்க பார்க்கணும். என்ன ஆகுது? அந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா நம்ம மனசுல இருந்து இந்த சாந்தி அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது. அந்த சாந்தி அப்படிங்கிறது இல்லைன்னா நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த திருதராஷ்டிரன் வந்து ஏதோ பெருசாக அவர் சொன்னான், எனக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிலாசபி சொல்லி கொடுத்துறான். சொன்ன பின்னாடி சிரிச்சுட்டார், அப்ரோடு சிரிச்சுக்கிட்டார். அவன் பெணாத்தன அவர் சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவர் போயிட்டார். போன பின்னாடி இந்த பசங்க மறுபடியும் ஏன்னா ஒரே வீட்டில் இருந்தாங்க இல்லையா, 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 105 பசங்க சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாரு,
தேவர்கள் இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் அசுரர்கள் 100 பேர். 2 பேர் தேவ அசுரர்கள் 2 பேர் சேர்ந்தாவே யுத்தம் தான் நடக்கும். ஸோ இந்த தேவ அசுரர்கள் 2 பேர் என்ன ஆயிட்டாங்க, இப்போ குழந்தைங்களா பிறந்து திருதராஷ்டிரன் வீட்டில் விளையாண்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய போர்க்குளமாக இருக்குமா தினம். ஒரு பையனை வீட்டில் வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். 105 பசங்களை வச்சு வீட்டில் வைக்கணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம். ஒருத்தரும் சும்மாவே இருக்க மாட்டான். ஒருத்தரும் அவ்வளோ அடம் பண்ணிக்கிட்டு வீட்டில் அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சரி இவங்க எல்லாத்தையும் நம்ம அடக்கி வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இவங்களுக்கு சரியாக உபயோகப்படுத்தணும். பசங்களை நம்ம அடக்க முடியாது. பசங்க என்ன பண்ணணும், ஸோ என்கேஜ் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அணுக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாத்தையும் குருகுலத்தில் போய் சேர்த்துலாம், இவங்க எல்லாத்தையும் படிக்க விடலான்னு சொல்லிட்டு கிருபாச்சாரியார் அப்படின்ற ஒரு ஆச்சாரியர் ஒரு சுவாமியை பிடிச்சிட்டு வந்து இந்த கிருபாச்சாரியோட குருகுலத்தில் அமைச்சு வச்சுட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் தனுர்வேதம் சொல்லிக் கொடுங்க, சண்டை செய்கிறத சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுக்குறார். ஸோ கிருபாச்சாரியர் வந்துட்டார். கிருபாச்சாரியர் வந்து அங்கே அவங்களுக்கு சண்டை சொல்கிறதுக்காக வந்திருக்கார். அவங்க